Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். ப்ரூஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அது தேவைப்பட்டால் ஒரு வீடியோவாக எடுக்கலாம். ஸோ பேஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா B1, B2, etc. Bn mutually exclusive events whose union is the universe. Universe means the whole set. ஓகேவா? ஸோ ஒரு ஹோல் செட் இருக்கு. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், B1, B2, Bnன்னு ஒரு n ஈவெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சரியா? சப்போஸ் திஸ் இஸ் த ஹோல் செட். ஓகே, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி இது வந்து B1, B2, etc. Bn. ஓகேவா? etc. Bn இப்படி பிரிச்சுக்கிறோம். And let A be an arbitrary event in the universe. ஆனால் என்னன்னா which is contained in all these ன்னு பார்க்குறோம். such that P of A not equal 0 given that P of A given Bi and P of Bi are known. ஸோ ஏன்ற ஈவெண்ட் இங்கே இருக்கு உள்ள. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இந்த ஈவெண்ட் தான் ஏ ஈவெண்ட். அப்போ இது ஃபுல்லாக இந்த ஃபுல் போர்ஷன், இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஏ ஈவெண்ட். அப்போ உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி போர்ஷன் இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்னா ஏ இன்டர்செக்ஷன் B1 இருக்கும். இது ஏவா இருக்கு. இங்கே இதுக்குள்ள கொஞ்சம் B1ஓட தான் இருக்கா. அப்போ இது ஏ இன்டர்செக்ஷன் B1, ஏ இன்டர்செக்ஷன் B2. ஓகே, அந்த மாதிரி வரும். இப்போ பேஸ் தியரத்துப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னா then P of Bi given A is equal to P of A given Bi into P of Bi divided by summation P of Bi into P of A given Bi I equal to 1 to n. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். P of A given Bi ன்றது வேற, P of Bi given A அப்படின்றது வேற. சரியா? நமக்கு இங்க பேஸ் தியரம் படி நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா P of Bi தெரிஞ்சிருக்கும், P of A given Bi கொஸ்டின்லேயே தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது P of Bi given A for I equal to 1 to etc. n. சரி, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராப்ளம் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது B1, B2, etc. Bn மொத்தம் ஒரு n ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு n பேக் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு 3 பேக்ஸ். இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னால் இங்கே சப்போஸ் உங்களுக்கு வந்து 3 பேக்ஸ் இருக்கு. இது வந்து B1, B2, B3 3 பேக் இருக்கு. சரியா? ஸோ இந்த 3 பேக்ல சம் பால்ஸ் இருக்கு. இதில் கொஞ்சம் பால்ஸு, இதில் கொஞ்சம் பால்ஸ், ரைட்? இதில் கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் இருக்கு. மொத்தத்துக்கு நம்ம சப்போஸ் 2 பால் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 2 பால் சூஸ் பண்ணோம் போகிறோம். மொத்தம் 3 பேக் ஆனால் இருக்குது. நமக்கு 2 பால் வேணும். ஸோ இதில் வந்து ரெட், ப்ளூ, க்ரீன் இருக்கலாம். இங்கேயும் ரெட், ப்ளூ, க்ரீன் இருக்கலாம். இங்கேயும் ரெட், ப்ளூ, க்ரீன் இருக்கலாம். ஸோ இந்த 2 பால் வந்து ஒன்று ரெட்டாகவும் ஒன்று ப்ளூவாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த பால் வந்து ஒன்று ரெட்டாகவும் ஒன்று ப்ளூவாகவும் வேணும். இதுதான் கொஸ்டின். அப்போது இந்த பால் ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிடும். சரியா? ஸோ மொத்தம் 3 பேக் இருக்குது. அதில் ஒரு பேக்லேயும் கொஞ்சம் பால்ஸ் இருக்குது. நமக்கு மொத்தத்துக்கு 2 பால் தேவை. அப்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், எடுத்தோன்னே என்ன யோசிப்பீங்க, அந்த பால் பேக் தனித்தனியாக இருக்குது, எனக்கு 2 பால் தான் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம்னா எந்த பேக்லேருந்து இந்த 2 பால் எடுக்கிறது அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இந்த 2 பால் செலக்ட் பண்ணுறோங்கிறத ஏ ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ABN ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 பால்ஸ். ஓகேவா? getting 2 balls. அப்போது இந்த பால் வந்து நீங்கள் ஒன்று பேக் 1லேருந்து எடுக்கலாம், அதர்வைஸ் பேக் 2லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா பேக் 3லேருந்து எடுக்கலாம். அப்போது எந்த பேக்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்றதே தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு பேக்கை சூஸ் பண்ணணும். சரியா? அப்போது B1 சூஸ் பண்ணிவிட்டு அதில் 2 பால் எடுக்க போகிறோமா, நம்பர் 1. அல்லது B2 சூஸ் பண்ணிவிட்டு அதில் 2 பால் எடுக்க போகிறோமா, அல்லது B3 சூஸ் பண்ணிவிட்டு அதில் 2 பால் எடுக்க போகிறோமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ B1 சூஸ் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பால் ஃப்ரம் B1 அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அப்போது
ஃபர்ஸ்ட் வந்து பேக்கை சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? இந்த ஒரு பேக்கை சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி மொத்தம் 3 பேக் இருக்கு. ஒரு பேக் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னது 1/3. அப்போ என்ன வந்துடும்னா P of B1 equal to 1/3 வந்துடும். அது மாதிரி P of B2 equal to 1/3 வந்துடும். P of B3 equal to 1/3 வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எத்தனை பால்ஸ்ன்னு இருக்கும், அதை வச்சு அது தனி ப்ராப்ளமாக வரும். ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட் நமக்கு டேட்டா வந்து பார்த்தோம்ல, ஸ்டேட்மெண்ட் படி ஃப்ரம் த ப்ராப்ளம் இட் செல்ஃப் P of A given BI, P of BI வந்து known. ஸோ I வந்து 1 2 3 இந்த கேஸில் மொத்தம் 3 ஈவெண்ட் தான். ஓகேவா? அப்போ P of A given B1 இது என்ன அர்த்தம், மீனிங் என்னன்னு புரியணும், அதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ A given B1 அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டீங்க, பேக்கை சூஸ் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் பேக்கை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து 2 பால் எடுக்க போகிறோம். 2 பால் எடுக்கிறது தான் ஏன்ற ஈவன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ தான் இங்கே வேலை. ஸோ எதுக்கு இந்த கிவன் B1 போடுறோம், பேக் 1ல இருந்து எடுக்க போகிறோம். அப்போ அதோடைய ப்ராபபிலிட்டி என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம், டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இப்போதைக்கு இது மீனிங் புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் எடுத்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் P of A given B2. சப்போஸ் நீங்கள் இது ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சு. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, B2ல இருந்து ப்ராப்ளம் முடியல, ஓகேவா? இப்போ B2வை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த 2 பால் எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இது வந்து நோன் டேட்டா, கொஸ்டின்லேருந்து எழுதி கண்டுபிடிச்சலாம். இங்கே ஒரு ஆன்சர் வரும், இங்கே ஒரு ஆன்சர், இங்கே ஒரு ஆன்சர் வரும். ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, 2 பால் வேணும், எந்த பேக்லேருந்து எடுக்க போகிறோன்னே தெரியாது. அப்போ என்ன நம்ம கேள்வியாக இருக்கும், அது B1லேருந்து வந்தால் ப்ராபபிலிட்டி என்ன? ஏன்னா 2 பால் எடுக்க போகிறோங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ B1லேருந்து வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா அதுதான் மேலே வரும். அப்போ B1 given A இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ we need to find P of B1 given A. இது வந்து given data. ஓகேவா? ஸோ B1 சூஸ் பண்ணிக்கிறோம், அதில் 2 பால். அப்போ என்ன நீங்கள் எழுதலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ரெட்டு 3 பால் இருக்குது, ப்ளூ வந்து 2 இருக்குது, க்ரீன் 1 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குது, P of A given B1னா 2 பால் B1ன்ற பேக்லேருந்து வேணும். இந்த பேக்கில் மொத்தம் 6 பால் இருக்குது. ஸோ 6ல் 1 எடுக்க போகிறீங்க. ஸோ கீழே 6C1. ஏன்னா 2 பால், ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ, அப்போ 3C1 into 2C1. இந்த கணக்கெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? ஓகே, அது வந்து டேட்டா கிடச்சிரும் நமக்கு. இந்த டேட்டா வந்து கிடச்சிரும். கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா பேக் 1ல இருந்து இந்த ஈவெண்ட்டு நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? சரியா? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பேஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபார்முலா போட வேண்டியதான். P of B1 given A equal to P of நம்ம ஃபார்முலா என்ன, A given B1 into P of B1 divided by summation இதே தான், P of A given B1 into P of B1 BI. சரி, I equal to 1 2 3. இங்கே 3 கேஸ். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்து கண்டுபிடிக்கணும். சப்போஸ் பேக் 2 எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, இந்த ஈவெண்ட்டு பேக் 2லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டு தெரியும் ஆல்ரெடி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நோட்டேஷனுக்கு மீனிங் என்ன, P of B1 given Aனா என்ன மீனிங், கீழே இருக்குதுல்ல, இது வந்து ஆல்ரெடி ஹேப்பன்டு, இது நமக்கு தெரியும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் மேலே வரும். அப்போ ஏன்றது 2 பால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுவே B1ன்ற பேக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு தான் என்ன செய்யணும், பேஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏன்ற ஈவெண்ட்டு ஆல்ரெடி ஹேப்பன்ட், இது சப்போஸ் B2ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ P of B2 given A. ஓகேவா? சிமிலர்லி இங்கே ஏன்ற ஈவெண்ட்டு ஆல்ரெடி ஹேப்பன், அது வந்து B3ன்ற பேக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ that will be given by P of B3 given A. ஸோ find all these probabilities using base theorem. சரியா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளமே முடிச்சாச்சு. புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகேவா? புரியலன்னா இந்த நோட்டேஷனுக்கு மீனிங் புரியணும். ஏன்னா இங்கே P of A given B1 எழுதுகிறோம், இங்கே P of B1 given Aன்னு எழுதுகிறோம். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.
இதன் அடுத்ததாக கூட இந்த ப்ராப்ளம் போடுறேன் ஓகேவா. ஸோ சப்போஸ் இந்த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. In a post office, 3 clerks are assigned to process incoming mail. The first clerk B1 process 40% and second clerk B2 process 35% and the third clerk B3 processes 25% of the mail. The first clerk has an error rate of 0.04. Second clerk has an error rate of 0.06. Third clerk has an error rate of 0.03. A mail selected at random from a day's output is found to have an error. The postmaster wishes to know the probability that the mail was processed by first, second or third clerk respectively. ஸோ மெயில் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஒரு 3 பேருக்கு கொடுக்குறாங்க அந்த வேலையை. ஃபஸ்ட்டு கிளர்க் வந்து 40%, செகண்ட் கிளர்க்கு 35%, தேர்ட் கிளர்க்கு 25% பார்க்குறாங்க மெயிலை. ஃபஸ்ட்டு கிளர்க்கு அவருடைய எரர் சம் பர்சன்டேஜில் இருக்குது 0.04 ரேட்டில். ஓகேவா, ரைட். செகண்ட் கிளார்க்கு அவர் வந்து அந்த மெயிலில் அவர் மெயில் ப்ராசஸ் பண்ணுறாருல அதில் அவர் ஏற்படுத்தக்கூடிய எரர் ரேட் வந்து 0.06. சிமிலர்லி தேர்டு கிளார்க்கு வந்து அவருடைய எரர் ரேட்டு 0.03. ஒரு மெயிலை மட்டும் வந்து ரேண்டமாக எடுத்து பார்க்குறாங்க. ஃப்ரம் அ டேஸ் அவுட்புட் இஸ் ஃபவுண்ட், அது வந்து எரராக இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த எரர் வந்து கிளார்க்கு B1ஆ B2ஆ B3ஆ யார் பண்ணுனா அப்படிங்கிறது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B1ஆ B2ஆ B3ஆனா ப்ராபபிலிட்டி ஆஃப் மேலே தான் B1 B2 B3 வரணும். P ஆஃப் B1 கிவன் என்னது, ஏன்ற ஈவெண்ட். ஏன்ற ஈவெண்ட் என்ன, ஒரு மெயிலு செலக்ட் பண்ணுறோம்ல அதுதான் ஏன்ற ஈவெண்ட். ஓகேவா, அதுதான் ஏன்ற ஈவெண்ட் கண்டெய்னிங் எரர். சரியா, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, P ஆஃப் B1 ஆர் தான். ஃபஸ்ட்டாக செகண்டா தேர்டான்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டி, செகண்ட் பர்சன் ப்ராபபிலிட்டி என்ன, தேர்ட் பர்சன், மூணையுமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ P ஆஃப் B1 given A கண்டுபிடிக்கணும், P ஆஃப் B2 given A பார்க்கணும், அண்ட் P ஆஃப் B3 given A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ A be an event of a mail containing an error. Let B1, B2, B3 be the event that the mail was processed by first clerk, second clerk, third clerk. ஓகேவா, அப்போ ஈவெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் B1, B2, B3 கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் சம்டைம்ஸ் இருக்காது. இப்போ நம்ம தான் B1, B2, B3 என்ன அப்படின்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் நமக்கு ஒன்று செலக்டட் அட் ரேண்டம்னு வர்றது ஏ ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டேட்டாவை கொடுத்து பேசியிருப்பாங்கள்ல அதை வந்து இந்த ஈவெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ B1, B2, B3. B1 என்னது, ஃபஸ்ட்டு கிளர்க், B2 செகண்ட் கிளர்க், தேர்ட் கிளர்க். ஓகேவா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா B1 ப்ராசஸஸ் 40%. 40%ல் கொடுத்துட்டாங்க, இவ்வளோக்கு இவ்வளோன்னு. அப்போ அதுவே தான் ப்ராபபிலிட்டி. சரியா, அப்போ P ஆஃப் B1 டைரெக்டாக 40% எடுத்துக்க போகிறோம். 40% என்னது 0.4. B2 ரெண்டாவது கிளர்க்கோடைய எரர், இது சாரி அவர் ப்ராசஸ் பண்ணுற மெயிலை 35%, ஸோ 0.35. மூணாவது கிளர்க்கு 25%, 0.25. ஓகேவா, அடுத்தது ஃபஸ்ட்டு கிளர்க்கோட எரர் ரேட்டு. மெயில் இப்போ எடுத்தாச்சு, அப்போது என்ன வந்துடுது, அது ஃபஸ்ட்டு கிளர்க்குன்னு இப்போ சொல்லியாச்சு, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ B1 கீழே வந்துடும், ஆல்ரெடி ஹேப்பண்டுங்கிறது கீழே வந்துடும். என்ன பார்க்க போகிறோம், அந்த மெயில் எரராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளர்க்கோடைய எரர் ரேட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிளர்க் ஆல்ரெடி ஹேப்பன், அவருடைய எரர் ரேட்டு தான் ஏ ஈவெண்ட். ஸோ P ஆஃப் A given B1 தான் என்னது 0.04. அதே மாதிரி P ஆஃப் A given B2 0.06, P ஆஃப் A given B3 0.03. சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த எரர் ரேட்டு வந்து யார்கிட்டருந்து வந்தது, இவங்க, அதாவது ஃபஸ்ட்டு கிளர்க்டருந்து வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கும்போது என்ன பார்க்கணும், P ஆஃப் B1 given A பார்க்கணும். ஸோ பேஸ் தேர்த்துக்கு நம்ம போகிறோம்.
அப்போ ஃபார்முலா எழுதுறீங்க. P of bi given a equal to P of a given bi, P of bi divided by summation P of bi into P of a given bi. I equal to 1 2 3. ஏன்னா இங்கே 3 ஈவெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ 1 by 1 பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு கிளாக்டர் இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. அதனால் B1 மேலே வருதா? ஏன்றது எரர் மெயில் தான் பார்க்குறோம். கொஷினே அதான். அதனால திஸ் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ அது இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துருக்கு கிவன் டேட்டாக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற அந்த நோட்டேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்குதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ P of B1 given A equal to put I equal to 1 here. இங்கே அப்படி தான் இருக்கணும். டினாமினேட்டர் சமேஷன் தான். I equal to 1 to 3. சமேஷன்னா ஃபஸ்ட்டு I equal to 1 போடுங்க, அப்புறம் ப்ளஸ் போட்டு I equal 2 போடுங்க, அப்புறம் ப்ளஸ் போட்டு I equal to 3 போடுங்க. அதுதான் அந்த சமேஷன் மீனிங். மேலே வந்து I பதிலாக இங்கே என்ன பண்ணுறோம்? put I equal to 1. So P of B1 given A equal to P of A given B1, P of B1 divided by summation P of bi, P of A given bi, I equal to 1 to 3. நான் நமக்கு எல்லா டேட்டாவும் கையில் இருக்குது. சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே P of A given B1 என்ன? 0.04. P of B1 என்ன? 0.4. இங்கே சமேஷன் இருக்கா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கலாம். P of B1, P of A given B1 plus P of B2, P of A given B2 plus P of B3, P of A given B3. So நம்மள்ட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு. We know all these data. You just substitute all those. சரியா? Substitute பண்ணி simplify பண்ணுறோம். Right? அப்புறம் 0.36 கிடைக்குது. Similarly, ரெண்டாவது கிளர்க்கு அவர்கிட்ட இருந்து அந்த எரர் வந்திருந்தா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? அவர்கிட்ட இருந்து எரர் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி. அப்போ B2 தான் மேலே வரணும், கீழே A வரும். சரியா? P of A given B2, P of B2 divided by summation P of BI, P of A given BI, I equal to 1 to 3. ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து சேம். ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதே தான். ஸோ 0.045. அதனால் நான் அதையே இங்கே எடுத்துக்கிறேன். சரியா? மேலே மட்டும் இந்த டேட்டா இருக்குது. P of A given B2 இங்கே இருக்குது 0.06, P of B2 0.35. அதுதான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் 0.47. அதே மாதிரி அடுத்தது தேர்டு கிளர்க்டர்ந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. ஸோ P of A இந்த ஃபார்முலாவில் I equal to 1 போடுறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, 2 போடுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, 3 போடுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ P of B3 given A equal to P of A given B3, P of B3 divided by summation P of BI, P of A given BI. இந்த டோட்டல் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0.0445. சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. P of A given B3 0.03, P of B3 என்னது 0.25. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான். இந்த தேர்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு விதமாகவும் செய்யலாம். என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 தெரியுமா? அப்போது இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிற ப்ராபபிலிட்டி 3 ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? P of B1 given A, P of B2 given A, P of B3 given A. மொத்தத்துக்கே இருக்க ப்ராபபிலிட்டியை 3 பிரித்து 3 கண்டுபிடிக்கிறோம். அந்த 3 தான் டோட்டல். அப்போ கண்டிப்பாக டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தான் வரும். ஸோ P of B1 given A plus P of B2 given A plus P of B3 given A equal to 1. சரியா? நம்ம ஆல்ரெடி இது 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? என்னது? ஒன்று வந்து 0.36 plus 0.47 plus இது நமக்கு தெரியாது. சரியா? இது இப்படி செய்யலாம், அதர்வைஸ் இப்படி செய்யலாம். அதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ P of B3 given A equal to 1. இப்போ இது 2 ஆட் பண்ணலாமா? 0.36 0.47 எவ்வளவு? 13 0.83. So P of B3 given A equal to 1 minus 0.8. இது இந்த பக்கம் போகும்போது அப்போ இது என்ன வந்துடும்? equal to 0.17. ஓகேவா? Do you understand? ஒன்று இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரைட்? சாரி, ஓகே. ஒன்று இந்த மாதிரி பண்ணிக்கலாம். P of B3 given A மட்டும் கடைசியாக வரும்போது தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதர்வைஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இதில் மேற்கொண்டு அடுத்தடுத்து ஒரு 2 அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த
வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.